வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது? என் கூட 2 சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுலதாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பார்க்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்ன ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி என்ன சொல்லாமா? எங்க போற? ஏன் என்ன பார்த்தா டப்புன்னு எந்திரிச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க, பத்திக்கு முன்னும் பயமா இருக்கு. பயப்படாது. உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலன்னா கல்யாணம்னு பொசுக்குன்னு முடிச்சுட்டு முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா பிறந்த, அனாதையா வளர்ந்த, அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா எதை நானே அழிச்சுக்குவேன். என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டா நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மானசம்தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட. உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன். இனி நீ அனாதை இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை நான் உனக்கு போடுறேன். நீ கயிறா கேட்ட, நான் செயினா போடுறேன். எழுந்து. பண்பாடு பண்பாடுன்னு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు. ஐயோ, నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్క వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? இல்லம்மா, బాగున్నారమ్మా?
కేశవ వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. ఏమయ్యా, మీ అల్లుడు పద్దెనగా ఉన్నాడా? ఏమయ్యా, పిల్లగాడు కూర్చోండి. కూర్చోయ్యా. రండి, ఇక్కడ కూర్చో. అవునండి, భోజనానికి వస్తున్నాను వచ్చాడు. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ளை கொடுக்கு பாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய், லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேர் யாரும் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? ఉంటా ఉంటా. அடுத்து என்ன உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయ్యా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? కూతురికి పెళ్లి అయితే இவன் யாரு, நக்க போற நாயாட்டா? ஏய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. கற்பகம், ஏ கற்பகம், நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? போடி, அவங்கால 2-3 நாளா பார்க்க முடியல போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ. அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்ட வேண்டியதானே? நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா தியேட்டருக்கு போகிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்கே இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட் இந்தாங்க. கணபதி எங்க இருப்பாரு? கணபதி உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. நீ 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 தடவை கூடாது. பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. அப்படியா? அம்மா அப்படின்னா சரிதாங்க. ஓ அம்மா, அடிக்கிற கைதானே அணைக்கும். அப்படியே சாஞ்சிருந்தா சௌகரியமா இருக்கும் போல் இருக்கு. இங்க இங்க தலைவலிக்குதா? அப்படியே அப்படியே மடியில கொஞ்சம் தலையை வச்சு படுத்திருந்தா நல்லா. உட்காருங்கம்மா. அம்மா இப்ப எப்படி இருக்குங்க? உங்களுக்கு ரொம்ப பயமா? அம்மா ரொம்ப பயம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இடிச்சா எங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். இப்ப நான் யார கட்டி பிடிக்கிறது? புல்லாகி பூண்டாகி பூவாகி மரமாகி என பாதிரிச்சிட்டோம். வேண்டாங்க வேண்டாங்க, நீங்க பாடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. அப்ப நீ பாடு. நானா? புல்லாகி பூண்டா. வேண்டாம், நானே பாடுறேன்.
கண்படும் அழகே மாலை நிலவே மன்மதன் கண்படும் அழகே நாம் விளையாடிடும் நீன் விழியே தேன் துளி போல் வரும் வாய்மொழியே ஓ மாலை நிலவே மங்கையின் கண்படும் அழகே மாலை நிலவே ஓவியம் போல் ஒரு காவிய தேவதை கோலம் வரும் நாளும் தேவியின் காலடி பூமடி மீதினில் ஆடும் ஜதி போடும் தாமரை பூ மலர்ந்து அது எழுந்து தாயனும் போர் விருந்து தாமனை நேர் அழைத்து கரம் அணைத்து காட்டிடும் சுகம் இருந்து பல நாளும் பரிமாறும் பதமானதே இதழே மாலை நிலவே மங்கையின் கண்படும் அழகே மாலை நிலவே மன்மதன் கண்படும் அழகே மாலை நிலவே